Hi students, this is Ivan Max. இந்த வடிவில் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 1 அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டெட்டர்மினன்ட்ஸில் எக்ஸசைஸ் 1.4ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பை கிராமர்ஸ் ரூல். ரைட்டாமா அதில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3/x + 2y = 12, தென் 2/x + 3y = 13. இப்போ நம்மளுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயுமே நமக்கு 2 வேரியபிள்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேயும் செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் ஃபஸ்ட்டு வேரியபிள் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெசிப்ரோக்கலாக கொடுத்துருக்காங்க. சரியாம்மா, இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா கிராமர்ஸ் ரூல் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். சரியாம்மா, கிராமர்ஸ் ரூல் மெத்தட் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை டிட்டர்மினன்ட் ஃபார்மெட்டுக்கு மாற்றி அதை நம்ம சால்வ் பண்ணணும். சரியாம்மா, நமக்கு சொல்யூஷன் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேரியபிள் ஃபஸ்ட்டு வேரியபிள் நம்ம என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னு அப்படின்னா ரெசிப்ரோக்கலாக இருக்கிறதுனால நான் போட்டு 1/x = வேறு ஒரு நேமுக்கு மாற்றுறோம். சரியாம்மா, நீங்கள் ஏ பி அதாவது இசட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு நேமுக்கு நம்ம மாற்றிக்கிறோம். சரி, அப்போ போட்டு 1/x = z. சரியாம்மா, அப்போ நமக்கு 1/x z அப்படின்னா 3/x என்ன கிடைக்கும் பாருங்கள், 3z ப்ளஸ் அந்த செகண்ட் வேரியபிள் அப்படி இருக்கட்டும் = 12. இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியாம்மா, இதே மாதிரியே செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்குது பாருங்கள், 2/x 1/x z அப்படின்னா 2/x என்ன எடுத்துக்கிறோம், 2z அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் செகண்ட் வேரியபிள் அப்படி இருக்கட்டும், ரைட் ஹேண்ட் சைட் நம்பரும் அப்படி இருக்கட்டும். இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம இசட் அண்ட் ஒய்யை கண்டுபிடிச்ச பிறகு இசட் வேல்யூவை அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு மாற்றிடணும் அப்படின்னா எக்ஸுக்கு மாற்றிக்கிடணும். சரியாம்மா, அப்போ முதல்ல இசட் அண்ட் ஒய்யை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் யாருன்னா டெல்டா அப்படிங்கிற ஒருத்தரை கண்டுபிடிக்கணும். டெல்டா கண்டுபிடிக்கிறதுக்கு யாரை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த இசட் அண்ட் ஒய்யினுடைய கோஎஃபிஷியன்ஸ் எடுத்து டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ இசட் அண்ட் ஒய்யினுடைய கோஎஃபிஷியன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா 3, 2, 2, 3. சரியாம்மா, நார்மலாக 2 cross டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிப்போம் அதே மாதிரி கண்டுபிடிங்க. அப்போ நார்மலாக 2 cross டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க, 3 3s are 9 - 2 2s are 4. அப்போ 9 - 4 என்ன வரும் அப்படின்னா 5, which is not equal to 0. கண்டிப்பாக இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ டெல்டா வேல்யூ கண்டிப்பாக எப்படி இருக்கணும், நான் ஜீரோவாக இருக்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது யாருன்னா டெல்டா 1. சரியாம்மா, டெல்டா 1 கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட்டினுடைய அதாவது டெல்டாவினுடைய ஃபஸ்ட்டு காலத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பிளேஸில் யாரை அப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த ரைட் ஹேண்ட் சைட் நம்பரை அப்ளை பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு காலத்தை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட் நம்பர் என்ன இருக்குது, 12, 13 அந்த பிளேஸில் அதை அப்ளை பண்ணிடுங்க. செகண்ட் காலத்தில் உள்ள நம்பரை அப்படியே எழுதிருங்க. சரியாம்மா, நார்மலாக அதே மாதிரி 2 cross டிட்டர்மினன்ட்லாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 12 3s are 36 - 13 2s are 26. சரியாம்மா, அப்போ 36 - 26 என்ன வரும் அப்படின்னா 10. சரியாம்மா, சிமிலர்லி இதே மாதிரி நீங்கள் அடுத்து டெல்டா 2 கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ டெல்டா 2 கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு காலத்தில் உள்ள நம்பர் அப்படி இருக்கட்டும். செகண்ட் காலம் டெல்டா 2 கண்டுபிடிக்கும் போது செகண்ட் காலத்தில் உள்ள நம்பரை ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கு பதிலாக நம்ம ரைட் ஹேண்ட் சைட் நம்பரை அப்ளை பண்ணணும். சரியாம்மா, அப்போ ஃபஸ்ட்டு காலத்தில் என்ன இருந்துச்சு அதை அப்படியே எழுதிருங்க. ஃபஸ்ட்டு காலத்தில் 3 2. அப்போ செகண்ட் காலத்தில் நம்பரை ரிமூவ் பண்ணிட்டுங்க. அதுக்கு பதிலாக 12 13. சரியாம்மா, இதுவும் அதே மாதிரி நமக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 3 13s are 39 - 2 12s are என்ன வரும் 24. அப்போ 39லேருந்து 24 சப்ட்ராக்ட் பண்ண என்ன வரும் நம்மளுக்கு 15. சரியாம்மா, அப்போ நமக்கு டெல்டா 1 டெல்டா 2 ஆக்சுவலாக நமக்கு 2 வேரியபிள்ஸ் தான் இருந்துச்சுனால டெல்டா 2ஓட ஸ்டாப் பண்ணிடுங்க. சப்போஸ் 3 வேரியபிள் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அடுத்து டெல்டா 3யை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். சரியாம்மா, இப்போ நமக்கு அந்த இசட் அண்ட் ஒய்யை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு பை கிராமர்ஸ் ரூலை யூஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போ பை கிராமர்ஸ் ரூல் என்ன ரூல் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேரியபிள் யாருன்னா இசட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா டெல்டா 1 டெல்டாவால் டிவைட் பண்ணணும். சரியாம்மா, டெல்டா 1 டெல்டாவால் டிவைட் பண்ணுங்கள். அப்போ நமக்கு டெல்டா 1 வேல்யூ என்ன கிடச்சிருச்சு 10, டெல்டா வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. அப்போ 10 5ஆல் டிவைட் பண்ணுங்கள், என்ன கிடச்சிரும் அப்படின்னா 1 5 is 5, 2 5s are 10. அதே மாதிரி அடுத்து ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா டெல்டா 2வை டெல்டாவால் டிவைட் பண்ணுவோம். சரியாம்மா, அப்போ டெல்டா 2னுடைய வேல்யூ என்னன்னு பாருங்கள் 15. சரியா, டெல்டா 2னுடைய வேல்யூ 15, டெல்டானுடைய வேல்யூ அதே மாதிரி 5. இப்போ இதையும் அதே மாதிரி கட் பண்ணுங்கள். 1 5 is 5, 3 5s are 15. அப்போ வேல்யூ என்ன 3. சரி, இப்போ நம்மளுக்கு இசட் அண்டு ஒய் வேல்யூ கிடச்சிருச்சு. இசட் வேல்யூ என்ன 2. சரியாம்மா, ஒய் வேல்யூ என்ன 3. பட் நமக்கு இங்கே ஒய்ங்கிற வேரியபிள் அதே வேரியபிள் கொடுத்துருந்த கிவன் வேரியபிளில் ஒய் இருக்குது. பட் இசட்ங்கிற வேரியபிள் நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் கொடுக்கல. என்ன கொடுத்துருந்தாங்க, எக்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. பட் நம்ம 1/x தான் நம்ம இசட்டுக்கு பதிலாக எடுத்துக்கிட்டோம். சரியாம்மா, அப்போ நமக்கு இசட் வேல்யூ என்ன வேல்யூவோ அதை நம்ம என்ன பண்ணுறோம் 1/x = அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸ் வேல்யூ வேணும்னா இதை ரெசிப்ரோக்கில் மாற்றுற மாதிரியே இந்த 2வையும் ரெசிப்ரோக்கில் மாற்றிடுங்க. அப்போ நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ என்ன கிடைக்கும் பாருங்கம்மா. அப்போ எக்ஸ் வேல்யூ = 1/2 அண்ட் தென் ஒய் வேல்யூ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 3. ரைட்டாம்மா, இதுதான் நமக்கு தேவையான சொல்யூஷன். ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.